ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுல. இன்னைக்கு ஒரு சூப்பரான சக்திமான் கதை கேட்கலாமா? ஒரு ஊர்ல சிம்சோன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் எல்லா அண்ணனுக்கு மாதிரியும் இல்லாம ரொம்ப பலசாலியா கடவுள் அந்த அண்ணனை படைச்சிருந்தாங்க. அந்த அண்ணன் பேருக்கு ஏத்த மாதிரி அந்த அண்ணன் பலசாலியா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம அந்த அண்ணனுக்கு நல்ல உருவம், திடகாத்திரமான உருவம் இருந்தது. நல்ல சுருளான முடி இருந்தது. முடி எப்படி இருந்ததுன்னா தோலுக்கு கீழே வரைக்கும் முடி இருந்தது அந்த அண்ணனுக்கு. அந்த அண்ணன் ஒரு நாள் காட்டு வழியா வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை கேட்டாங்க. திடீர்னு அந்த அண்ணனுக்கு என்னாச்சு, என்ன திடீர்னு இப்படி ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்தா அந்த அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா சிங்கம் கத்துற சத்தம் கேட்டுச்சான். உடனே என்ன பண்ணாங்கன்னா அமைதியா என்ன பண்ணாங்க, தேடுனாங்க சிங்கம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி அந்த சிங்கத்தை போய் அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்களாம். அப்ப சிங்கத்தை கொன்ற அளவுக்கு அந்த அண்ணனுக்கு பலம் இருந்ததுன்னா அந்த அண்ணன் எவ்வளவு பெரிய சக்திமானா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்ப பாருங்களேன், இப்ப என்னாச்சு அப்படின்னா அந்த அண்ணன் அப்படியே என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளா வளர்ந்து வளர்ந்து வர்றப்போ அந்த அண்ணனுடைய முடிவும் என்ன பண்ணிட்டு இருந்தது, வளர்ந்து வந்துட்டே இருந்தது. அந்த அண்ணனுக்கு முடி எவ்வளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு பலன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கடவுள் கொடுத்திருந்தாங்க. ஆனா கடவுள் ஒரே ஒரு கட்டளை மட்டும் கொடுத்திருந்தாங்க. நீ என்னைக்கு உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் கட் பண்றியோ அன்னைக்கு உனக்கு இருக்கிற பலன் எல்லாம் என்ன பண்ணிரும், உன்னை விட்டு போயிரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி நாட்கள், இந்த அண்ணனுடைய நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கிறப்போ என்னாச்சு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கடவுளுடைய வார்த்தைக்கு, இயேசுப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னா இஸ்ரவேலுடைய எதிரிகளான பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா கடல் வழியா அந்த ஊருக்குள்ள என்ன பண்ணாங்க, அவங்கள அடிச்சு அவங்க ஆளுகை செஞ்சது இல்லாம என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய வீட்டையெல்லாம் அடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு தேவையான மாதிரி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி என்ன பண்ணாங்க, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இத பாக்குறப்ப அவங்களுக்கு என்ன இருந்தது, ரொம்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடத்துல போகணும், யாருக்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்தது, இதெல்லாம் ஏசப்பா சொல் பேச்சுக்கு நாங்க கேட்காததுனாலதான் ஏசப்பா என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு உதவி செய்ய யாரையுமே அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஏசப்பா தயவு செய்து எங்களுக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து கேட்ட உடனே ஏசப்பா சொல்லுவாங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்களை இன்னும் நான் தண்டிக்காம கொஞ்சமா தண்டிச்சு உங்க மேல அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்காகவே நான் ஒரு பலசாலியான ஒரு அண்ணனை தயாரிச்சு வச்சிருக்கேன். அந்த அண்ணன் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய எதிரிகளை எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, அடிச்சு நிர்மூலமாக்கி உங்களுக்கு எந்த ஊரு கொடுக்கணுமோ அந்த ஊரை பத்திரமா உங்களுக்கு திருப்பி தருவாங்க அப்படின்னு ஏசப்பா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருவாங்க. ஒரு நாள் இது என்னாச்சு, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சாச்சு. அப்போ இந்த பெலிஸ்தரான எதிரிங்களுக்கு இப்ப என்ன வந்துச்சு, பயம் வந்துருச்சு. அப்போ சிம்சோன் அண்ணன் என்ன பண்ணாங்க, எழுந்து போய், சிம்சோன் அண்ணனுடைய வேலையே என்னது அப்படின்னா பெலிஸ்தரங்களை சாகடிச்சு அவங்கள என்ன பண்ணணும், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இடத்தை விட்டு அப்புறப்படுத்தணும். இதுதான் அந்த சிம்சோன் அண்ணனுடைய வேலையா இருந்தது. இதுதான் கடவுளுடைய திட்டமா இருந்தது. அப்போ சிம்சோன் அண்ணன் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பெலிஸ்தரங்களை என்ன பண்ணாங்க, கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள என்ன பண்ணாங்க, அடிச்சுட்டே வந்தாங்க. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு சதி திட்டம் பண்ணி எப்படியாவது இந்த சிம்சோனுக்குள்ள இருக்க பலத்தை என்ன பண்ணிடணும், நம்ம கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ஏவி விட்டாங்க. அந்த பொண்ணு பேர் என்னன்னா தெளிலா. அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்க சிம்சோன் கிட்ட, சிம்சோன் உன்னுடைய பலன் எதுல இருக்கு சொல்லு அப்படின்னோடனே அந்த அண்ணன் சொல்லுவாங்க, என்ன பச்சையான கயிறுனால என் உடம்பு ஃபுல்லா கட்டிட்டீங்கன்னா என் பலன் என்னை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவ என்ன பண்ணிடுவா, போய் என்ன பண்ணுவா, அவங்க எதிரியான பெலிஸ்தர்ட்ட போய் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பச்சையான கயிறு நானே உடம்பெல்லாம் கட்டிடுவாங்களாம். கட்டிதான் தானே எப்பவும் போல தூங்கி அப்பாடா அப்படின்னு முழிக்கிறப்போ அப்படி இப்படி ஒரு இடி இடிச்சாங்களாம். உடனே அந்த அண்ணன் உடம்புல கட்டியிருந்த கயிறெல்லாம் என்ன ஆச்சான், பஞ்சு போல எல்லாம் பறந்து போயிடுச்சான். அப்போ உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அந்த தொழிலாளுக்கு ரொம்ப கஷ்டமாச்சுங்க. பாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனாலும் நீ என்ன பண்ற, என்னை ஏமாத்துறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த அண்ணனை உயிர் எடுத்த உடனே அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க,
அடியே என் தலைமுடிய கட் பண்ணா எனக்கு இருக்க பலன்லாம் போயிரும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, உண்மையா சொல்லிட்டாங்க. உடனே இவன் என்ன பண்ணா, எதிரியான பெலிஸ்தர் கிட்ட போயிட்டு சிம்சோனோட தலைமுடியை கட் பண்ணா அவனுக்கு எதாயிரும், பலன்லாம் போயிடும் சொன்ன உடனே எல்லாம் ஓடி வந்து சிம்சோனோட முடியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. அப்போ சிம்சோன் அந்த முடி கட் பண்ணது இல்லாம என்ன பண்ணாங்கன்னா, எதிரிகள் புடிச்சிட்டு போய் அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, கண்ணை புடுங்கி வேடிக்கை காமிக்கிற ஒரு பொருளா ஆக்கிட்டாங்க. அப்பதான் சிம்சோன் என்ன பண்ணாங்க, கடவுளே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என்னுடைய ரகசியத்தை என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். அதனால என் தலைமுடி என்ன பண்ணிருச்சு, வெட்டிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் மன்னிச்சு எனக்கு என்ன பண்ணுங்க, மறுபடியும் எனக்கு என்ன பண்ணுங்க, பலன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த பெலிஸ்தருடைய முக்கியமான தூண்கள் நடுவுல 2 கை வச்சுட்டு, தேவனே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த ஒரு விஷயம் என்ன பலப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த தூணை சாய்க்கிறப்போ அந்த தூண்ல இருந்த எல்லாருமே என்ன பண்ணாங்க, சாகடிச்சிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா எதிரிகளும், பெரும்பாலான அந்த அண்ணன் உயிரோடு இருந்த நாட்கள்ல செத்த எதிரிகளை காட்டிலும் அந்த அண்ணன் சாகுறப்போ அவங்களுடைய எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது. நம்ம கூட எஸ்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்த எஸ்பா என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சிம்சோன் அண்ணன் மாதிரி தேவனே எங்களை மன்னிங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மளையும் என்ன பண்ணுவாங்க, சிம்சோன் அண்ணன் மாதிரி ஒரு சக்திமானா மாற்றுவாங்க. ஓகே பிள்ளைங்களா, நீங்களும் ஏசப்பாக்கு சொல் பேச்சுக்கு கேட்கணும், நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், நீங்களும் சக்திமானாகணும். ஓகேயா?